அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் தியாகு. என் மனைவியின் பெயர் ராணி. நாங்கள் கல்லூரியில் படிக்கும்போது காதல் வயப்பட்டு திருமணம் செய்து கொண்டோம். எங்கள் வீட்டில் ஏற்றுக்கொண்டாலும் மனைவி வீட்டில்தான் எதிர்ப்பு தெரிவித்தனர். என் மனைவிதான் அவர்களிடம் பேசி அவர்களையும் சம்மதிக்க வைத்தாள். இப்பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறேன். நாங்கள் இருவருமே தனித்தனியாக வாடகைக்கு வீடு எடுத்து வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு திருமணமாகி ஒரு ஆண்டுக்கு மேல் ஆகிவிட்டது. இதுவரை எங்களுக்கு குழந்தை எதுவும் இல்லை. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. காரணம், எப்பொழுதும் குழந்தை வந்தாலும் சரி என்ற மனநிலையில்தான் நான் இருந்தேன். ஆனால் எனது மனைவியோ எனக்கு நேர் எதிராக இருந்தாள். எப்பொழுதும் குழந்தையை பற்றி பேசுவதாகவே இருப்பாள். அது மட்டுமல்லாது குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அதிக ஆர்வமாக இருப்பதாகவும் கூறிக்கொண்டே இருப்பாள். அதோடு நிறுத்தி கொள்ளாமல் வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது பிறக்கப் போகும் குழந்தைக்கு தேவைப்படுமே என்று பொருட்களையும் வாங்கி வருவாள். நாளுக்கு நாள் அவள் குழந்தைகளின் மேல் வைத்திருக்கும் ஆசையை பார்த்து எனக்கே எப்பொழுது குழந்தை பிறக்கும் என்று எதிர்பார்ப்பு வந்துவிட்டது. அதே சமயம் உறவினர்களும் அதை பற்றி பேச ஆரம்பித்தனர். அவர்கள் வீட்டிலும் சரி எங்கள் வீட்டிலும் சரி நேரடியாகவே குழந்தை எப்போது பெற்றுக்கொள்வீர்கள் என்று கேட்கவும் ஆரம்பித்தனர். அவர்கள் கேட்பதை பார்த்து எங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஒரு கட்டத்தில் இதற்கு மேலும் தள்ளி போட வேண்டாம் என்று முடிவு செய்தோம். அந்த நகரத்தில் உள்ள ஒரு பெண் மருத்துவரை பார்த்து சிகிச்சையை மேற்கொள்ளலாம் என்று இருவருமாக சேர்ந்து முடிவும் செய்தோம். அதன்படி அந்த மருத்துவரை காண்பதற்கும் சென்றோம். எங்களை பரிசோதித்த அந்த மருத்துவரும் உங்களுக்கு என்ன குறை என்று என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. நான் பெரிய மருத்துவமனைக்கு எழுதி தருகிறேன். அங்கு சென்று பார்த்தால் அவர்கள் நிச்சயமாக கூறிவிடுவர் என்று பக்கத்து நகரில் உள்ள ஒரு பெரிய மருத்துவமனையின் மருத்துவருக்கு சிபாரிசும் செய்தார். அந்த பெண் மருத்துவர் சொன்னது போலவே 2 நாள் கழித்து அந்த பெரிய மருத்துவரையும் காணச் சென்றோம். அங்கு சென்று பார்த்த எனக்கு அதிர்ச்சியாகவும் சந்தேகமாகவும் இருந்தது. காரணம், அவர் பள்ளியில் என்னோடு படித்த நண்பர்தான். பிறகு இருவருமே நலம் விசாரித்துவிட்டு எங்களை பற்றி கேட்க நாங்களும் அனைத்து விவரங்களையும் கூறினோம். மருத்துவரும் பல பரிசோதனைகளை செய்துவிட்டு முடிவுகளை நாளே சொல்வதாக கூறினார். நானும் அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு மனைவியை அழைத்து வீடு வந்து விட்டேன். மறுநாள் நான் மட்டும் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரை பார்க்க அவர் கூறிய விஷயம் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. பின்பு இருவரும் வெகு நேரம் பேசி கொண்டிருந்தோம். பிறகு மருத்துவர், உங்கள் மனைவியை நாளை அழைத்து வாருங்கள், அனைத்து விஷயங்களையும் அவரிடம் சொல்லிவிடுகிறேன் என்றார். நானும் சரி என்று ரிப்போர்ட்டை வாங்கி வந்தேன். அதை பற்றி மனைவியிடமும் எதுவும் கூறவில்லை. பிறகு அவர் கூறியதைப் போலவே மனைவியையும் மறுநாள் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன். பிறகு எங்களை அழைத்த மருத்துவர் என் மனைவியிடம் பேச ஆரம்பித்தார். மனைவியிடம் பரிசோதித்து பார்த்ததில் உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை. நிறைவு செலவு செய்து சிகிச்சையை மேற்கொண்டாலும் 1% கூட வாய்ப்பு இல்லை. உங்கள் கணவருக்கு அனைத்தும் சரியாகவே உள்ளது. உங்களுக்குத்தான் தாயாகும் பாக்கியம் இல்லை. நான் சொல்வதை கேளுங்கள். தேவையில்லாமல் செலவு செய்து பணத்தையும் நேரத்தையும் வீணடித்து விடாதீர்கள். ஏதாவது குழந்தையை தத்தெடுத்து வளர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் என்றார். இதை கேட்டு கொண்டிருக்கும் பொழுதே எனது மனைவி கதறி அழ ஆரம்பித்தாள். அவளை நான் தான் சமாதானம் செய்தேன். மருத்துவர் இதைதான் கூறப்போகிறார் என்று எனக்கு நேற்று தெரியும். அதனால்தான் அவளிடம் எதுவும் சொல்லவில்லை. மருத்துவரே சொல்லிக்கொள்ளட்டும் என்று விட்டுவிட்டேன். வெகு நேரமாக அழுது கொண்டிருந்த என் மனைவியை மிகவும் சிரமப்பட்டு தான் சமாதானம் செய்து வீட்டிற்கும் அழைத்து வந்தேன். 2 நாட்கள் வரை அவள் உணவு சாப்பிடவே இல்லை, உறங்கவும் இல்லை. எப்பொழுதுமே அழுது கொண்டிருந்தாள். எனக்கு அவளை பார்க்கவே பாவமாகி போனது. அவளிடம் குழந்தை இல்லை என்றால் பரவாயில்லை, நீதான் எனக்கு குழந்தை என்று எவ்வளவோ சமாதானம் செய்து பார்த்தேன். ஆனால் அவள் கேட்கும் மனநிலையில் அப்போது இல்லை. நானும் அவளாக சரியாகி விடுவாள் என்றும் விட்டுவிட்டேன். என் மனைவியும் ஒரு சில நாட்களில் சிறிது சிறிதாக அதை மறந்து சகஜ நிலைக்கு திரும்பினாள். ஆனால் இந்த விஷயம் மெல்ல மெல்ல எங்கள் குடும்பத்தாருக்கு தெரிய வந்தது. எங்கள் வீட்டிற்கு வந்த என்னுடைய அம்மா இதை பற்றி பேச ஆரம்பித்தார். என் மனைவியின் முன்பு இவளை விவாகரத்து செய்துவிட்டு நீ வேறொருவளை திருமணம் செய்து கொள் என்றும் கூறினார். இதை கேட்ட மனைவி நொறுங்கி போனாள். அதை பார்த்து கோபப்பட்ட நானும் அம்மாவிடம் சண்டையிட்டு இனிமேல் இதுபோல் பேசிக்கொண்டு யாரும் என்னை பார்க்க வரவேண்டாம் என்று கூறிவிட்டேன். அவரும் கோபத்துடனே அங்கிருந்து சென்று விட்டார். இப்படியாக எங்களின் திருமண வாழ்க்கை 5 ஆண்டுகளை கடந்துவிட்டது. இந்த திருமண காலத்தில் இந்த 5 ஆண்டு காலத்தில் குழந்தை வேண்டி சுற்றியுள்ள அனைத்து கோயிலுக்கும் நேர்த்திக்கடன் வைத்து அதை நிறைவேற்றியும் வந்தாள் என்னுடைய மனைவி. ஆனாலும் அதனால் எந்த பயனும் உண்டாகவில்லை. உறவினர்களின் விழாக்களுக்கு செல்வதை கூட நிறுத்தி கொண்டோம். காரணம், அங்கேயும் எனது மனைவியை பற்றி கேள்வி கேட்க ஆரம்பித்தனர்.
ஒரு கட்டத்தில் நானாக யோசித்து நாம் ஒரு பிள்ளையை தத்தெடுத்து கொள்வோம் என்று கூட யோசனை சொன்னேன். ஆனால் மனைவி அதை கேட்கவில்லை. எதுவாக இருந்தாலும் நம் சொந்த பிள்ளையைப் போல வராது, எனக்கு இன்னும் நம்பிக்கை உள்ளது, இறைவன் நம்மளை கைவிட மாட்டார் என்றாள். எனக்கும் என்னிடம் இவ்வளவு பெரிய குறை இருந்தும் என்னையும் அன்பாக பார்த்து கொள்ளும் உங்களுக்கும் நன்றி என்றாள். அவள் அப்படி கூறியதும் எனக்கு ஒரு மாதிரியாகி போனது. நாங்கள் குடியிருந்த வீட்டின் அருகில் உள்ளவர்களுக்கும் என் மனைவியை பற்றி தெரிய வந்தது. அதனால் அவர்களும் ஒரு மாதிரியாக பேச ஆரம்பித்தனர். பக்கத்தில் நடக்கும் விழாக்களுக்கு கூட என் மனைவியை அழைப்பதும் இல்லை. மனைவியாக பேசினால் கூட அவர்கள் பேசுவதற்கு தயாராக இல்லை. இதனால் அவள் மனதளவிலும் காயப்பட்டாள். ஒரு கட்டத்தில் இருவருமாக முடிவு செய்து அங்கிருந்து வீட்டை காலி செய்துவிட்டு வேறொரு இடத்திற்கு செல்லலாம் என்று முடிவு எடுத்தோம். நானும் அலுவலகம் செல்வதற்கு வசதியாக அதன் அருகிலேயே வீடு பார்க்க தொடங்கினேன். நான் எதிர்பார்த்தது போலவே ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வீடும் கிடைத்தது. மறுமாதமே அந்த வீட்டிற்கு குடிபெயர்ந்து விட்டோம். அடுக்குமாடி குடியிருப்பு என்பதால் பக்கத்தில் உள்ளவர்களும் கூட நாங்கள் யார் என்பதை பற்றி அறிந்து கொள்ள ஆர்வம் இல்லை. அதுதான் என் மனைவிக்கும் வேண்டும். வீணாக எங்களை பற்றி விசாரித்து அனுதாபப்படுவது அவளுக்கும் பிடிக்கவில்லை. ஒரு நாள் மாலை நேரத்தில் அலுவலகம் முடித்து வீடு வர அங்கே ஒரு இளைஞன் என் மனைவியிடம் பேசி கொண்டிருந்தான். அவன் பார்ப்பதற்கு சிறு வயதாகவும் நல்ல அழகாகவும் இருந்தான். பிறகு என்னை பார்த்ததும் என்னையும் நலம் விசாரித்துவிட்டு சென்று விட்டான். பிறகு மனைவியை அழைத்து நான் அவன் யார் என்று விசாரிக்க தொடங்கினேன். அதற்கு அவள் பக்கத்து வீட்டில் குடியிருக்கும் இளைஞன் என்றும் தற்சமயம் திருமணமாகாமல் தனியாக இருந்து வேலை செய்து கொண்டிருப்பதாகவும் கூறினாள். பிறகு நான் மனைவியிடம் எதற்காக தெரியாதவளிடம் பேச வேண்டும், உனது வேலையை மட்டும் பார் என்று கூறினேன். அதற்கு அவளோ புதிதாக வந்ததால் இங்கு இருப்பவர்களை பற்றி விசாரித்து கொண்டிருந்தேன், மற்றபடி அவன் என் தம்பியைப் போல் என்றாள். அதற்கு நான், நீ அவனை தம்பியாக நினைப்பது சரிதான், ஆனால் அவன் உன்னை அக்காவாக நினைக்க வேண்டும். உன்னை போல் அழகுள்ள பெண்ணை அப்படி நினைக்க யாருக்கும் மனம் வராது, பார்த்து நடந்து கொள் என்று கூறிவிட்டேன். அவளும் சிறிதாக வெட்கப்பட்டு சிரித்து கொண்டிருந்தாள். சில நாட்கள் நன்றாக சென்று கொண்டிருந்தது. மீண்டும் அந்த இளைஞனுடன் மனைவி பேசி கொண்டிருப்பதை பார்த்தேன். அதை பற்றி மனைவியிடம் கேட்க அவளோ, நீங்கள் நினைப்பது போல ஒன்றுமில்லை, தேவையில்லாமல் கற்பனை செய்து கொள்ளாதீர்கள் என்றாள். எனக்கு என் மனைவி மேல் நம்பிக்கை இருந்தது. நானும் சாதாரணமாக விட்டுவிட்டேன். அந்த இளைஞனும் என்னை காணும் போதெல்லாம் நலம் விசாரிப்பான். அதனால் அவனும் எனக்கு நண்பனாகி போனான். இதற்கு இடையில் என் மனைவியும் குழந்தை பெறுவதற்காக சில நாட்டு மருந்துகளை உட்கொண்டும் வந்தாள். நானும் வேண்டாம் என்று தடுத்தும் அவள் கேட்கவில்லை. ஒரு நாள் காலை பழைய வீட்டிலிருந்து எடுத்து வந்த பொருட்களை அடுக்கி வைத்து கொண்டிருந்தாள் மனைவி. நானும் அவளிடம் சொல்லிவிட்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டு சென்றேன். மாலை வீடு திரும்பியதும் அவளின் முகம் கவலையாக இருப்பதை கவனித்தேன். என்னவென்று விசாரிக்க பதில் எதுவும் கூறவில்லை. 2-3 நாட்கள் வரை அதே கவலையுடன் காணப்பட்டாள். சில நாட்கள் கழித்து என்னிடம் தனக்கு கொஞ்சம் பணம் வேண்டும் என்றும் கேட்டாள். நானும் எதற்கு என்று கேட்க, அருகிலுள்ள கோவிலுக்கு செல்ல வேண்டும், அது மட்டுமல்லாது சாயங்காலம் சற்று சீக்கிரமாக வந்துவிடுங்கள் என்றாள். நானும் சரி என்று பணத்தை கொடுத்துவிட்டு வேலைக்கு சென்றேன். அவள் சொன்னது போலவே வேலையை முடித்துவிட்டு சீக்கிரமே வீடும் திரும்பினேன். வீட்டில் வந்து பார்க்க வீடு முழுவதும் பூக்களால் அலங்கரித்திருந்தது. மனைவியும் புது உடைகளை உடுத்தி எனக்காக வாசலில் காத்திருந்தாள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சில வருடங்களுக்கு பிறகு மனைவியை இவ்வளவு சந்தோஷமாக பார்ப்பதற்கு. பிறகு மனைவியே எனது கையை பிடித்து வீட்டினுள் அழைத்துச் சென்றாள். அங்கு எனக்காக சமைத்து வைக்கப்பட்டிருந்த இனிப்பு வகைகளெல்லாம் தன் கையாலேயே எடுத்து ஊட்டியும் விட்டாள். நான் என்னவாக இருக்கும் என்று யோசித்து கொண்டிருந்தேன். கல்யாண நாள், பிறந்த நாள் என்று அனைத்து தினங்களையும் ஞாபகப்படுத்தி பார்த்தேன். ஆனால் இன்று அதுபோல் எதுவுமே இல்லை. நானும் என்னவென்று அவளிடம் கேட்க, என்னை அமைதியாக அமர வைத்து அறையில் சென்று ஒரு காகிதத்தை அதோடு சேர்த்து சிறிய பெட்டியையும் எடுத்து வந்தாள். பிறகு அந்த பெட்டியை என்னிடம் கொடுத்து திறந்து பார்க்க சொன்னாள். நானும் ஆவலுடன் அதை திறந்து பார்க்க அதில் கர்ப்பத்தை பரிசோதிக்கும் கருவி இருந்தது. அது சிவப்பு கலரை காண்பித்தது. நானும் ஒன்றும் புரியாமல் அதையே பார்த்து கொண்டிருந்தேன். பிறகு மனைவி தன் கையில் இருந்த காகிதத்தை நீட்டி, இதோ பாருங்கள் என்று கொடுக்க அதில் அவள் கர்ப்பமாக உள்ளதாக எழுதியிருந்தது. நானும் நம்ப முடியாமல் அதிர்ச்சியுடன் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். பிறகு அவளாகவே, எனக்கு தெரியும், இது உங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும் என்று, ஆனால் அதுதான் உண்மை. இன்று காலை நான் கோவிலுக்கு செல்லவில்லை. உங்களிடம் பணத்தை வாங்கி கொண்டு மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்தேன். அப்பொழுதுதான் நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று தெரிய வந்தது. கடைசியில் இறைவன் நம்மை கைவிடவில்லை, நமக்கும் குழந்தை பிறக்கப் போகிறது என்று மகிழ்ச்சியாக கூறிக்கொண்டிருந்தாள். எனக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை. அதிர்ச்சியாகவும் குழப்பமாகவும் இருந்தது. அதற்கு ஒரு காரணமும் இருந்தது. உடனடியாக
தாமதிக்காமல் மறுநாளே மனைவியை அழைத்து கொண்டு ஆரம்பத்தில் சிகிச்சை அளித்த எனது நண்பனான மருத்துவரை காணச் சென்றேன். மருத்துவரும் மனைவியின் ரிப்போர்ட்டை பார்த்துவிட்டு, உனது மனைவி கர்ப்பமாக இருப்பது உண்மைதான், அதை போலதான் ரிப்போர்ட்டிலும் உள்ளது. இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஒருவேளை அவரிடம் இருந்த குறை இந்த சில வருடங்களில் குணமாகி இருக்கலாம். அதனால்தான் கர்ப்பம் அடைந்துள்ளார். இது சந்தோஷமான விஷயம்தான், வாழ்த்துக்கள் என்றான். எனக்கு அவன் பேச பேச ஆத்திரமும் கோபமும் வந்தது. அதற்கு ஒரு காரணமும் இருந்தது. நானும் மனைவியை வெளியில் அழைத்து வந்து, எனக்கு முக்கியமான வேலை இருக்கிறது, நீ வீட்டிற்கு சென்றுவிடு என்று அவளை தனியாக வீட்டிற்கு அனுப்பி வைத்தேன். பிறகு கோபத்துடனே மருத்துவரை காணச் சென்றேன். மருத்துவரை பார்த்ததும் அவனை திட்டத் தொடங்கினேன். இதை அவனும் புரிந்து கொண்டான். பிறகு என்னிடம், ஒருவேளை உன் மனைவியிடம் சொன்னது போல இந்த சில வருடங்களில் உனக்கு சரியாக இருக்கும், எதற்கும் நீ ஒருமுறை பரிசோதனை செய்துவிடு, அதை வைத்து பின்பு முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்றான். அவன் சொன்னது எனக்கும் சரியாகப்பட்டது. நானும் எனக்கு பரிசோதனை செய்வதற்கு மாதிரிகளை கொடுத்தும் வந்தேன். எனது கோபத்திற்கு காரணம், சில வருடங்களுக்கு முன்பு நண்பனான மருத்துவரிடம் பரிசோதிக்கும் பொழுது எனக்கு தான் குறை இருந்தது. என் மனைவி நன்றாக தான் இருந்தாள். எங்கே என்னிடம் குறை இருப்பது வெளியே தெரிந்தால் என்னை கேவலமாகவும் ஆண்மையற்றவனாகவும் நினைப்பார்களே என்று பயந்துதான் மனைவிக்கு குறை இருப்பதாக கூறினேன். அதையே மனைவிடம் சொல்லச் சொல்லி 1 லட்சம் ரூபாய் வரை மருத்துவருக்கு பணத்தையும் கொடுத்தேன். மருத்துவரும் அதையே தான் சொன்னார். ஆனால் இப்பொழுது மனைவி கர்ப்பமாக உள்ளார். அது எப்படி சாத்தியம் என்று குழம்பி போய் அமர்ந்திருந்தேன். அப்பொழுது நான் எடுத்த பரிசோதனைகளின் முடிவு வரவே ஆவலுடன் மருத்துவரை காணவும் சென்றேன். ஆனால் அவனோ, இப்பொழுதும் கூட உனக்கு குழந்தை பெற்றுக்கொள்ளும் தகுதி இல்லை, சொல்லப்போனால் முன்பை விட இப்பொழுதுதான் வாய்ப்பு மிகவும் குறைவாக உள்ளது என ரிப்போர்ட்டை காண்பித்தான். குழம்பி போன நானும் எனது மனைவியின் கர்ப்பத்தை பற்றி விசாரிக்க, அதற்கு அவனும், அது உங்களின் குடும்ப விஷயம், அதில் நான் தலையிட விரும்பவில்லை, எப்படி ஆனார் என்று நீயே யோசித்து பார்த்துக்கொள், தயவுசெய்து என்னை இதில் மாட்டிவிட்டு விடாதே என்றும் கூறினான். எனக்கும் சற்று சந்தேகமாகவே இருந்தது. இதற்கும் பக்கத்தில் இருக்கும் வேறு மருத்துவமனைக்கு சென்று பரிசோதிக்கலாம் என்று நினைத்து அங்கும் சென்று பரிசோதித்தேன். அதன் முடிவும் நண்பன் சொன்னது போலவே தான், குழந்தை பெற தகுதியற்றவன் என்றுதான் வந்தது. நானும் குழப்பத்துடனே வீட்டிற்கும் வந்தேன். என் மனைவியோ மிகவும் மகிழ்ச்சியாக காணப்பட்டாள். என்னால் தான் சகஜமாக இருக்க முடியவில்லை. எப்படி நடந்தது என்று யோசித்து குழம்பி போனேன். மனைவியிடம் நான் சந்தோஷமாக இருப்பதாக காட்டியும் கொண்டேன். இது எனக்கு மேலும் கஷ்டமாக இருந்தது. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிந்தது. அவளின் கர்ப்பத்திற்கு நான் காரணமில்லை என்று. எனக்கு அப்பொழுது தான் ஞாபகம் வந்தது, எப்போதாவது பக்கத்து வீட்டுக்காரன் இளைஞன் மனைவியுடன் பேசி கொண்டிருப்பது. ஒருவேளை நான் பார்க்கும் சமயத்தில் வெளியில் நின்று பேசி கொண்டிருப்பவன் நான் இல்லாத போது வீட்டுக்குள் சென்று என்ன செய்திருப்பான் என்று யோசிக்கவும் ஆரம்பித்தேன். அதற்கு வலு சேர்க்கும் விதமாக அன்று கூட மனைவியுடன் சிரித்து பேசி கொண்டிருந்தான். ஒரு கட்டத்தில் நானும் முடிவு செய்துவிட்டேன், அதற்கு காரணம் அவன்தான் என்று. நான் சந்தேகப்படக்கூடாது என்பதற்காக தான் என்னிடம் நட்பாக பழகி வந்துள்ளான் என்றும் நான் நினைத்தேன். இப்படியே 2 மாத காலங்கள் மிகவும் சிரமத்துடன் சென்றது. இதற்கிடையில் வரப்போகும் குழந்தைக்காக பொருட்கள் வாங்க வேண்டும் என்று அடிக்கடி பணம் கேட்டு கொண்டிருந்தாள் என்னுடைய மனைவி. எனக்கு கோபமாக தான் வந்தது. அடுத்தவன் கொடுத்த பிள்ளைக்கு நான் செலவு செய்கிறேமே என்று. இருந்தாலும் அவளின் முன்னால் கோபத்தை காண்பிக்க முடியவில்லை. அப்படி செய்தால் இவ்வளவு நாள் நான் பொய் சொல்லி வந்தது தெரிந்துவிடுமே என்று நான் பயந்தேன். ஒரு நாள் இரவு குழந்தையை பற்றி சந்தோஷமாக பேசி கொண்டிருந்தாள் மனைவி. அவள் பேச பேச என்னால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஒரு கட்டத்தில் கோபம் தலைக்கேறி அவளிடம் கத்தத் தொடங்கினேன். இந்த குழந்தை என்னுடையது இல்லை என்று உனக்கு தெரியும் என்றும், அப்படி இருக்கையில் எப்படி உன்னால் இந்த குழந்தையை பற்றி என்னிடமே பேச முடிகிறது என்று கோபமாக கத்தினேன். அவளும் சிறிதாக பதட்டம் அடைந்து, நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. இந்த குழந்தை உங்களுடையது இல்லை என்றால் வேறு யாருடையது? எதற்காக அப்படி சொல்கிறீர்கள்? இது உங்களுடைய குழந்தைதான் என்றாள். எனக்கு இன்னும் கோபம் அதிகமாகி பல வருடங்களாக காத்து வந்த ரகசியத்தை சொல்லும்படி ஆகிவிட்டது. நான் அவளிடம், எனக்கு குழந்தை பெற்றுக்கொள்ளும் தகுதி இல்லை, அப்படி இருந்தும் நீ கர்ப்பமாக உள்ளாய், நிச்சயமாக இது என்னுடைய குழந்தையாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை, அது பக்கத்து வீட்டு இளைஞனுடைய குழந்தையாக தான் இருக்கும். எனக்கு முன்பே தெரியும். நீங்கள் இருவரும் சிரித்து பேசி கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுதே நான் நினைத்தேன், இதேபோல் தவறாக ஏதாவது இருக்கும் என்று. நான் நினைத்தது போலவே நடந்துவிட்டது. மரியாதையாக நீயாக உண்மையை கூறிவிடு என்றேன். இதை கேட்ட மனைவி கோபப்படுவாள் என்றுதான் நான் நினைத்தேன். ஆனால் நான் நினைத்தது போல் எதுவுமே நடக்கவில்லை. மாறாக சிரித்து கொண்டே கையை தட்டி கொண்டிருந்தாள். பிறகு என்னிடம், உங்களுக்கு குழந்தை பிறக்கும் தகுதி இல்லை என்பது எனக்கு முன்பே தெரியும், எதற்காக என்னிடம் மறைத்தீர்கள் என்று மட்டும் கேட்டாள்.
எனக்கு சிறிதாக பதட்டம் உண்டானது. அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அவளிடம், எனக்கு குழந்தை பெற தகுதி இல்லாத போது நீ எப்படி கர்ப்பம் அடைந்தால்? அப்படியென்றால் நான் சொன்னது உண்மையாகவே நடந்துள்ளதா என்றும் நான் கேட்டேன். கோபமாக என் அருகே வந்த மனைவி என்னை ஓங்கி கன்னத்தில் அறைந்து விட்டாள். இதை நானே எதிர்பார்க்கவில்லை. பின்பு தலையை பிடித்து கொண்டு உட்கார்ந்து அழ ஆரம்பித்தாள். நானும் கோபத்தில் இருந்ததாலும் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். சில நிமிடங்களுக்கு பிறகு மனைவி பேச ஆரம்பித்தாள். நான் சொன்னது போல கர்ப்பமாக ஒன்றும் இல்லை. அந்த ரிப்போர்ட் அருகில் இருக்கும் மருத்துவமனையில் இருந்து பணம் கொடுத்து வாங்கியது. அன்று ஒரு நாள் பழைய வீட்டிலிருந்து எடுத்து வந்த பொருளை அடுக்கி வைக்கும் பொழுது உங்களை பற்றிய ரிப்போர்ட் கிடைத்தது. அதில் நீங்கள் குழந்தை பெற தகுதி இல்லாதவர் என்று எழுதியிருந்தது. இதை வைத்துதான் இது நான் தெரிந்தும் கொண்டேன். உங்கள் வாயால் உண்மையை சொல்ல வைப்பதற்காக தான் நான் கர்ப்பமாக இருப்பதாகவும் உங்களிடம் நடித்தேன். மற்றபடி நான் அந்த இளைஞனுடன் தவறான எண்ணத்தில் பழகவும் இல்லை, அவனோடு படுக்கவும் இல்லை. நான் காதலித்து தான் திருமணம் செய்து கொண்டோம். இருந்தாலும் என்னிடமிருந்து இதை மறைப்பதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? உங்களுக்கு உண்மையை வெளியே சொல்ல வெட்கமாக இருந்திருந்தால் என்னிடம் மட்டுமாவது சொல்லி இருக்கலாம். சந்தோஷமாக அந்த பழியை நானே ஏற்றுக்கொண்டிருப்பேன். அதை விட்டுவிட்டு இவ்வளவு பெரிய உண்மையை என்னிடமிருந்து மறைத்ததற்கு என்ன காரணம்? உங்களுக்கு உங்களின் மரியாதை தான் முக்கியமாக இருந்தது. என்னை பற்றி நீங்கள் சிறிதும் யோசிக்க கூட இல்லை. அப்படி யோசித்திருந்தால் நான் இவ்வளவு கஷ்டங்களை கடந்து வந்திருப்பேன் என்று உங்களுக்கே தெரியும். அப்பொழுது கூட உண்மையை சொல்லி இருக்கலாம். அதையும் நீங்கள் செய்யவில்லை. உங்களின் குறையை மறைக்க என்னை பலிகடா ஆக்கிவிட்டீர்கள். இப்பொழுது என்னை அந்த இளைஞருடன் சேர்த்து வைத்து சந்தேகம் வேறு. இத்தனை வருடங்கள் உங்களுடன் வாழ்ந்ததையே நான் கேவலமாக நினைக்கின்றேன். இனிமேல் உங்களுடன் நான் வாழ்வதாக இல்லை. இந்த முடிவை சில நாட்களாக நன்றாக யோசித்து தான் முடிவெடுத்தும் உள்ளேன். எனக்கு நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றுதான் ஆசை. உங்களோடு இருந்தால் அது கண்டிப்பாக நடக்காது. நீங்கள் என்னை துரோகம் செய்வதாக நினைத்தாலும் பரவாயில்லை. இவ்வளவு நாள் நீங்கள் செய்ததை விட நான் ஒன்றும் அதிகமாக செய்துவிடவில்லை. நான் எனது அம்மா வீட்டிற்கு செல்கிறேன். இன்னும் சில தினங்களில் விவாகரத்துக்கான ஏற்பாடையும் செய்து விடுவேன். அமைதியாக விவாகரத்து கொடுத்தால் உங்களுக்கு நல்லது. இல்லையென்றால் உங்களை பற்றிய உண்மையை அனைவரிடமும் சொல்ல வேண்டியது வரும். பிறகு உங்களின் விருப்பம் என்று கூறினாள். பிறகு தனது துணிமணிகளெல்லாம் எடுத்துக்கொண்டு அவளது அம்மா வீட்டிற்கு புறப்பட்டாள். நானும் என்ன செய்வதென்றே புரியாமல் தவறு செய்து விட்டோமே என்று கூனி குறுகியும் போனேன். நான் செய்தது மிகப்பெரிய தவறு என்பதையும் புரிந்து கொண்டேன். அவளை தடுப்பதற்கு எவ்வளவோ முயற்சியும் செய்தேன். ஆனால் அவள் எதையுமே கேட்கவில்லை. சொன்னது போலவே சில தினங்களிலேயே விவாகரத்துக்கான நோட்டீஸும் அனுப்பி வைத்தாள். அதன் பிறகு கூட பலமுறை மன்னிப்பு கேட்டு அவளை சமாதானப்படுத்துவதற்கு முயற்சி செய்தேன். ஆனால் அவன் எதையுமே கேட்பதாக இல்லை. தனது முடிவில் பிடிவாதமாக இருந்தாள். நான் அவளின் கோபத்தையும் ஆசையையும் புரிந்து கொண்டேன். என்மேல் இருந்த தவறையும் புரிந்து கொண்டேன். எனக்கு வேறு வழி தெரியவில்லை. நானும் அவள் சொன்னது போலவே விவாகரத்து கொடுத்து விட்டேன். சில மாதங்களிலேயே அவளுக்கு வேறொருவரோடு திருமணமாகி இப்பொழுது 2 குழந்தைகளும் ஆகிவிட்டது. அதற்கு பிறகு நானும் திருமணத்தை பற்றி யோசிக்கவில்லை. ஏனென்றால் இன்னொரு பெண்ணின் வாழ்க்கையை கெடுப்பதற்கு நான் விரும்பவில்லை. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.